ஹாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான் பார்க்க போறோம். சுரைக்காய் சாம்பார். பொதுவாக சுரைக்காய் சாம்பார் செஞ்சா அது தண்ணி விட்டுட்டு ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கே சப்புன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல திக்கான சாம்பாராக எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து சுரைக்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் சுரைக்காய் சாப்பிட்டிங்கன்னா பால் நல்லா சுரக்கும். இப்போ சுரைக்காய்க்கு மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் சீவிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் பிஞ்சு சுரைக்காவாக பார்த்து வாங்கினீங்கன்னா உள்ளே இருக்கிற விதை எதையுமே எடுக்க தேவையில்லை, அப்படியே வெட்டிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. ஒரு அரை கப் துவரம்பருப்போட கொஞ்சமாக சீரகமும் மஞ்சள் தூளும் போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் ரொம்ப வதங்க தேவையில்ல, ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச சுரைக்காவை அது உள்ளே போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து வெட்டி போட்டுக்கோங்க. நம்ம புளி சேர்க்கறதுனால ரொம்ப தக்காளி சேர்க்கணுன்னு தேவையில்லை. தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, இல்லைனா கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி. சுரைக்காய் சாம்பாருக்கு கொஞ்சம் காரம் புளிப்பு எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா சப்புன்னு இருக்கும். அதனால் நீங்கள் சாம்பார் தூள் போட்டுட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம வேக வச்ச துவரம்பருப்பை போட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்ச புளியையும் கரைச்சி இதோட ஊற்றிக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா சுரைக்காவும் நமக்கு தண்ணி விட்டுட்டு வரதுனால நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா சாம்பார் நமக்கு தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுடைய சுரைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததும் ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்மளுடைய சுரைக்காய் சாம்பாரில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுடைய சுவையான சுரைக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. இந்த சுரைக்காய் சாம்பாரை நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுரைக்காய் சாம்பாரை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.